நம சிவாய. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்துட்டு தேனகத்தின் உவல் போல் தெளிந்ததே சிவாயமே அப்படிங்கிறதோட அப்படிங்கிறவங்க தான் அப்படிங்கிறதோட நம்ம வந்து முடிச்சுக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஊறுகின்ற அந்த அமிர்தம் வந்து பல சுவையாக இருக்கும். தேன் போல் இருக்கும், பால் போல் இருக்கும், வெண்ணெய் போல் இருக்கும், தயிர் போல் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பல சுவைகள் வந்துட்டு மாதிரி பல சுவைகள் வந்துட்டு நிறைந்ததாக அந்த அமிர்தம் வந்து இருக்கும். அடுத்து பாருங்க, பருகியோடி அந்த தேனகத்தின் ஊழல் போல் தெளிந்ததே சிவாயமே. இப்போது அமிர்தம் வந்துட்டு நமக்கு வந்து தெரியுது, நமக்கு வந்து உணர்றோம் நம்ம அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து தெளிவாக வந்து கிளியராக தெரியும் நமக்கு. அடுத்து பாருங்க, பருகி ஓடி உம்முலே பறந்து வந்த விழிதனை. என்ன பருகி ஓடி உம்முலே? ஆமாங்க, நம்ம தியானம் பண்ணும் பொழுது நம்ம நம்ம தான் ஒளி தெரியும். ஆனால் நம்ம இன்னும் வந்து டீப்பாக நம்ம பண்ணும் பொழுது நம்ம உடம்பு முழுக்க அது ஒளி வந்து மாறும். சரிங்களா? இதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பண்ணலை. நமக்கு ஃபேமிலி இருக்கிறதுனால நான் வந்து அது பெருசாக வந்து எடுத்துக்கலான்னு. ஆனால் பார்த்தேன்னா இப்போ சொன்னாங்க பாருங்கள், பருகி ஓடி உம்முள்ளே நமக்குள்ள பருகி ஓடி உம்முள்ளே நமக்குள்ள பறந்து வந்த விழிதனை. எனது பறந்து வந்த விழிதனை, அந்த ஆகாயம். புரியுதா? அந்த ஆகாயம் நமக்கு தெரியும். நம்ம அந்த ஆகாயம் நமக்கு தெரியும். இப்போ நிறுவியே நினைந்து பார்க்கில் நின் மனம் அதாகமே. எப்படி? நிறுவியே நினைந்து பார்க்கில் நின் மனம் அதாகுமே. உருகி ஓடி எங்குமாய் உதய ஜோதி தன்னுள்ளே. உருகி ஓடி எங்குமாய் உதய ஜோதி தன்னுள்ளே. கருதடா உனக்கு நல்ல காரணம் அதாகுமே. புரியுங்களா? கருதடா உனக்கு நல்ல காரணம் அதாகுமே. அந்த ஜோதி வந்து நமக்கு வந்து தெரியுது இல்லையா? அதுதான் முக்கியம் நமக்கு. அதை சொல்கிறார் பாருங்க, அந்த சிவாக்கிய சித்தர் சொல்கிறாங்க பாருங்க, பரியோடி உமுலே பறந்து வந்த வெளிதனை நிறுவியே நினைந்து பார்க்கில் நின்மனம் அதாகுமே. உருகி ஓடி எங்குமாய் உதய ஜோதி தன்னுள்ளே. கருதடா உனக்கு நல்ல காரணம் அதாகுமே. நம்ம இவன் வந்து சித்தர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறதுக்கு இந்த ஜோதியை தான் முக்கியம். ஜோதி வந்து யாருக்கு வந்துட்டு நமக்கு வந்து தெரியுதோ அவங்க வந்து சித்தர் அப்படின்ட்டு அவங்க சித்தர் அப்படின்ட்டு அவங்க நினச்சி நமக்கு அதுக்கான செயல்களில் அவங்க செய்யணும். அதான் சொல்லலாம் பாருங்க. இப்போ ஜோதி ஆதியாகி நின்ற ஜோதி ஆதியாகி நின்ற சுத்தமும் பழித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற பூரணா பீதியாக ஓடி வந்து விண்ணடியின் ஊடு போல் ஆதிநாதன் நின்று அனந்த காலம் உள்ளதே. பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பருகி ஓடி உம்முலே பறந்து வந்த விழிதனை. என்ன நம்ம உடம்புல இந்த வெட்ட வெளி நம்ம வந்து பார்க்கும் பொழுது நிறுவியே நினைந்து பார்க்க நீ மனம் அதாகுமே. நம்ம இப்போது அந்த வெட்ட வெளியே நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனம் வந்துட்டு அதாவே வந்து மாறிடும். அதாவே வந்து மனம் வந்து மாறிடும். மாறிச்சுன்னா உருகி ஓடி எங்குமாய் உதய ஜோதி தன்னுள்ளே.
எப்படி உருகி ஓடி எங்கே நம்முடைய உடம்புக்குள்ளே உருகி ஓடி எங்கே எல்லா இடத்துலையும் உதய ஜோதி தன்னுள்ளே என்ன இந்த ஜோதி வந்து நம்மளுடைய உடம்பு வந்து முழுக்கவே நம்ம வந்து அது ஜோதியாக வந்து தெரியும் நமக்கு. அதை சொல்கிறேன் பாருங்கள். உருகி ஓடி எங்குமாய் உதய ஜோதி தன்னுள்ளே நமக்குள்ள கருதடா உனக்கு நல்ல காரணம் அதாகமே. கருதடா நினைங்க நமக்கு நல்ல காரணம் அப்படின்னா நல்ல காரணம் அப்படின்னா இதான் வந்து நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த அந்த ஒளிக்கு இல்லையா அந்த ஒளி தெரியுது நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு காரணமாக வந்து இருக்கும். இங்கே இருந்துச்சு அப்போது. இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை முயற்சி பண்ணணும். அடுத்து பாருங்க. ஜோதி ஆதியாகி நின்ற சுத்தமும் பழித்து வந்து என ஜோதி ஆதியாகி நின்ற சுத்தமும் பழித்து வந்து என போதியாத போதகத்தை ஓதுகின்ற போனா பீதியாக ஓடி வந்து விண்ணடியில் ஊடுபோல் நாதனின்று அனந்த காலம் உள்ளதே. அதாவது என்ன சொல்லலாம் சித்தர், பருகி ஓடி உம்முலே பறந்து வந்த விழுதனை. நம்ம தியானம் பண்ணும் பொழுது சித்தர்கள் அந்த அந்த வெட்டவெளி வந்து தெரியும் அப்படி சொன்னோம் இல்லையா. அப்போது அந்த வெட்டவெளி வந்து தெரியுது அப்படின்னா நிறுவியே அதை பருகியோடு உம்முலே பறந்து வந்த விழித்தனை நிறுவியே நினைந்து பார்க்கையில் நிர்மாணம் அதாகவே அப்படி மனசு வந்துட்டு அதாவே இதுவாக மாறிடும். அதை வெட்ட வழியாக வந்து மாறிடும் நம்முடைய மனம் தியானத்தில். அப்போது அந்த மாதிரி இருக்கும்பொழுது உருகி ஓடி எங்குமாய் உதய ஜோதி தன்னுடைய உதய ஜோதி தன்னுடைய நம்முடைய உடம்பு முழுக்க ஜோதியாக வந்து மாறவும் கழுதடா உனக்கு நல்ல காரணம் அதாகுமே. ஓகேங்களா. நமக்கு இந்த வந்து ஒரு சித்த அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்துட்டு என்னென்னா அந்த ஜோதி வந்து அந்த ஜோதி வந்து நமக்குள்ளே தெரியுது தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வழியாக இருக்கும். சரிங்களா. வெட்ட வழியாக வந்து இருக்கும். வெட்ட வழியாக தெரியும். அடுத்து பாருங்க. ஜோதி ஆதியாகி நின்ற சுத்தமும் பழித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற போனான். அதாவது ஜோதி தான் வந்து ஜோதி ஆதியாகி நின்ற சுத்தமும் பழித்து வந்து என்ன நம்ம நினைக்கிறது நம்ம பேசுகிறது இதெல்லாம் வந்து பழிக்கும். இதெல்லாம் ஜோதி வந்துட்டு ஆதியாக வந்துட்டு நமக்குள்ளே தெரியும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்கு வந்து பழிக்கும். சுத்தமும் பழித்து வந்து போதியாத போதகத்தை ஓதுகின்ற போனான். போதியாத போதகத்தைன்னா நமசிவாய இல்லையா. நமசிவாய மந்திரத்தை நம்ம சொல்லாத அந்த மந்திரத்தை போதகத்தை பேசணும். போதகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பேசுகிறது. அந்த மந்திரத்தை நம்ம பேசும் பொழுது ஓதுகின்ற புராணம் வீதியாக ஓடி வந்து விண்ணடியின் ஊடுபோல் வீதியாக என்னது குண்டலினி அந்த குண்டலி மேலே வந்துட்டு இல்லையா. அதான் வீதினா என்ன வீதி? குண்டலி பாம்பு ஏறக்கூடிய வீதி நம்ம உடம்புக்குள்ளே